ஓகே, ஹரே கிருஷ்ணா. 9:4 நான் படிக்கிறேன் மாதாஜி, நீங்கள் படிங்க. மயா ததம் இதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நாச்சஹம் தேஷு அவஸ்திதா. படிங்க மாதாஜி. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. பொருள்முறை பரமபுருஷ பகவானை ஜடப்புலன்களை கொண்டு உணர முடியாது. பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.234 கூறப்பட்டுள்ளது. அதா ஸ்ரீ கிருஷ்ணா நமாதி நாபாக்யம் இந்திரியை சேவோன் முகே கி ஜிக் ஜிக் மாதவ் ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்யதக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், புகழ், நீலை போன்றவற்றை ஜடப்புலன்களில் புரிந்து கொள்ள முடியாது. தகுந்த வழிகாட்டலின் கீழ் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் 5.38 கூறப்பட்டுள்ளது. பிரேமாதன சக்கிரித பக்தி சந்த ததைவ கிருத இயேசு விலோயந்தி பரம புருஷ பகவானை, கோவிந்தனின் மீது திவ்யமான அன்பினை வளர்த்தவர்கள் அவரை எப்போதும் தனக்குள்ளும் வெளியிலும் காண முடியும். இதனால் சாதாரண மக்களுக்கு அவர் தெரிவதில்லை. அவர் எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் நுழைந்திருப்பராயின் ஜடப்புலன்களால் அவரை அறிய முடியாது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அவ்யக்த மூர்த்தினா என்னும் சொல்லின் மூலம் இது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவெனில் அவரை நாம் காண முடியாவிட்டாலும் எல்லாம் அவரவே சார்ந்துள்ளன. இந்த ஜட பிரபஞ்சத்தை தோற்றம் முழுவதுமே அவரது உயர்ந்த ஆன்மீக சக்தியும் தாழ்ந்த ஜட சக்தியும் இணைந்த கலவையே என்பது நாம் 7ஆம் அத்தியாயத்தில் விவாதித்தோம். சூரிய ஒளி அண்டமெங்கும் பரவி இருப்பது போல இறைவனின் சக்தியும் படைப்பு முழுவதும் பரவியுள்ளது. அனைத்தும் அவரது சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. ஓகே மாதாஜி, நிப்பாட்டிக்கோங்க. அடுத்த படிக்கட்டும். தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி படிங்க நீங்க அந்த பாராகிராஃப். இருப்பினும் அவர் எங்கும் பரவி இருப்பதால் தனது தனித்தன்மையை இழந்து விட்டதாக முடிவு செய்யக்கூடாது. அத்தகு வாதத்தை முறியடிக்க நான் எங்கும் உள்ளேன், அனைத்தும் என்னில் உள்ளன, ஆனாலும் நான் விலகியுள்ளேன் என்கிறார் பகவான். உதாரணமாக, மன்னன் தனது சக்தியின் தோற்றமான அரசாங்கத்தை ஆள்கிறான். பல்வேறு அரசாங்க துறைகளும் மன்னனின் சக்தியே. ஒவ்வொரு துறையும் மன்னனின் சக்தியை சார்ந்துள்ளன. இருந்தாலும் மன்னன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பண்படாத உதாரணமாகும். இது போலவே நாம் காணும் தோற்றங்கள் மட்டுமன்றி இந்த ஜட உலகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் இருப்பவை அனைத்தும் பரமபுருஷ பகவானின் சக்தியை சார்ந்துள்ளன. அவரது சக்தியின் பரவலால் படைப்பு உண்டாகின்றது. பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல் விஸ்வத்யாகம் இதம் கிருஷ்ணம். தமது பல்வேறு சக்திகளின் விரிவால் பகவான் எங்கும் நிறைந்துள்ளார். இது ரொம்ப முக்கியமான சொல்லுவோம். மயா ததம் இதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மச்சானி சர்வபூதானி நாசாம் தேஷு அவஸ்திதா. எப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் போர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவருடைய சக்தி, அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் அங்கே என்ன பண்ணுவாங்க, வேலை பண்ணுறவங்க இருந்தாங்க. அதே மாதிரி பகவான் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலுமே தனியாகவும் இருக்கிறார். ஓகே, இது வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவம் இதில் இருக்குது. ஓகே, பகவான் ஒரு பர்சன், அவர் தனியாக இருக்கிறார், இருந்தாலும் அவர் வியாபிச்சிருக்க முடியாது. இது இன்கன்சீவபிலிட்டி, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி. இது அசிந்தியா பேத அபேத சக்தி கூட சொல்லலாம். ஓகே, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மா, இருந்தாலும் நான் அவங்க இல்லை. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இது எப்படி தான் பார்க்க முடியும் அப்படின்னா, அதுதான் பிரம்ம சமிதானம் கூப்பிட்டபடி பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனா சந்தா சதவ ஹிருதயேஷு விலோகயந்தி. அந்த மாதிரி பக்தி தொண்டை வளர்த்தவங்களால மாத்திரம்தான் அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆனா இதுல முன்னா சொல்ல மாதிரி, இந்த பக்திய சாமி சொல்ல சொன்ன மாதிரி, இந்த பௌதிக புறங்களால பார்க்கவே முடியாது. அனாசி கிருஷ்ணா மாதிரி நாபவே கிராமிந்திரி சேவனுக்கே ஹி ஜுஹாது ஸ்வயமேவ ஸ்பிருத்யஹ. இந்த புலன்களை வந்து தூய்மைப்படுத்தப்படுறது தான் பார்க்க முடியும். தூய்மைப்படுத்துறது தான் என்ன, இது வந்து புலன்களே அடக்க முடியாத புலம் பார்த்து நாக்கு. ஏன் நாக்கை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்,
பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது செய்யணும். பகவானுடைய குலோரிஸை பாடுறது, அவரை பற்றி பேசுறது, அவருடைய பிரசாதத்தை வந்து சுவைக்கிறது, இந்த மாதிரி பண்ணோன்னா மற்ற எல்லாம் என்ன ஆகிடும், அடங்கிடும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சரோஜா மாதிரி நீங்கள் ஸ்லோகமும் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். 5வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. நச்சமஸ்தானி பூதானி நச்சமத்சானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதவர்ணச்ச பூதஸ்தோ பூதபிருன்னச்ச பூதஸ்தோ மமாத்மா பூதபாவனா. பாவனஹ. படிக்கலாம். இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரதர். ஸோ என்னுடைய அந்த சக்தியை பாருன்றார். ஓகே, கேள்விப்பட்டதெல்லாம் என்கிட்ட ரெஸ்டாக இல்லை. நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், இருந்தாலும் நான் இந்த காஸ்மிக் விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. நீ நான் தான் இந்த தோட்டத்துக்கு எல்லாம் காரணம். காரணத்துக்கு காரணம் யார்? கிருஷ்ணர் தான். ஓகே, இமீடியட் காஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை நேச்சர் இருக்கலாம். அந்த இயற்கை நேச்சருடைய செயலுக்கு காரணமே கிருஷ்ணர் தான். அவர் ஒரு கிளான்ஸ் வச்சாதான் என்ன ஆகும், அது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, பர்பட் படிக்கலாம். கலாவதி மாதாஜி படிங்க. கொல்லூரி. அனைத்தும் தன்னில் நிலை பெற்றிருப்பதாக கூறுகிறார் பகவான். மஸ்தானி சர்வ பூதானி. இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஜடத்தோற்றனின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அவர் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. தனது தோள்களில் கோலத்தை தாங்கிக் கொண்டுள்ள அட்லஸ் சித்திரத்தை நாம் சில நேரங்களில் காண்கிறோம். மாபெரும் பூமியை தாங்கியுள்ள அவன் மிகவும் சோர்வாக தெரிகிறான். படைக்கப்பட்ட இவ்வுலகத்தினை தாங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரது செயலை அத்தகு சித்திரத்துடன் ஒப்பிடக்கூடாது. எல்லாம் தன்னை சார்ந்திருந்தும் தான் அவற்றிலிருந்து விலகி இருப்பதாக கிருஷ்ணர் கூறுகின்றார். கிரக மண்டலங்கள் வானில் மிதந்து கொண்டுள்ளன. அந்த வானம் பரமபுருஷரின் சக்தியே. ஆனால் அவர் வானிலிருந்து வேறுபட்டவர், வேறு விதமாக நிலை பெற்றுள்ளார். எனவேதான் அனைத்தும் எனது அசிந்திய சக்தியில் அமைந்திருந்தும் பரமபுருஷ பகவானான நான் அவற்றிலிருந்து தனித்தே விளங்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். இதுவே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைவனின் வைபவமாகும். அடுத்த பேராகிராஃப். வேத அகராதியில் நிருக்குத்தியில் யுஜேதே நேன துர்கடேசு காரியேசு பரமபுருஷர். தனது சக்தியின் மூலம் சிந்தனை கெட்டாத அற்பமான லீலைகளை புரிகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் பல்வேறு திறன் வாய்ந்த சக்திகளை கொண்டுள்ளார். அவரது சங்கல்பமே சத்தியமாகும். வீதமாக பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதேனும் செய்ய நினைக்கலாம், ஆனால் அதில் பற்பல இடையூறுகள் இருக்கும். சில சமயங்களில் நாம் நினைப்பதை செய்ய முடியாமலும் போகலாம். ஆனால் கிருஷ்ணர் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரது விருப்பம் மட்டுமே போதும். அனைத்தும் பக்குவமாக நிறைவேறிவிடும். அஃது எவ்வாறு நடந்தது என்று கூட கற்பனை செய்ய முடியாது. பகவானே இந்த உண்மையை விளக்குகிறார். நான் ஜடத்தோற்றம் முழுவதையும் பாதுகாத்து பராமரிக்கும் போதிலும் நான் அதனை தொடுவதில்லை. அவரது பரம இச்சை போதும். அந்த இச்சையாலேயே அனைத்தும் படைக்கப்படுகின்றது, அனைத்தும் பாதுகாக்கவும் படுகின்றது, அனைத்தும் பராமரிக்கவும் படுகின்றது மற்றும் அனைத்தும் அழிக்கவும் படுகின்றது. அவருக்கு இவ்வளவு அவருடைய சக்தி வந்து அசிந்தியமான சக்தி, அதை புரிந்து கொள்ள முடியாது. பிளானட்டரி சிஸ்டம்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் ஸ்பேஸ். நம்மளால ஒரு கல்லை கூட என்ன பண்ண முடியாது, காத்துல மிதக்க வைக்க முடியுமா என்ன கல்? அந்த வேலை ஏரோப்ளேன்ல கொண்டு போறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை எவ்வளவு ஃபியூல் போட்டு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அசால்ட்டா வீட்டில் போட்டுக்கோங்க மாதிரி அசால்ட்டா என்ன பண்ணுது, எர்த்து எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கடல்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படியே அசால்ட்டா அப்படி பறந்து போகுதுல்ல, எல்லாம் அப்படியே அந்த ஆர்பிட்லேயே சுற்றுதான். இந்த மாதிரி சக்தி அவருடைய சக்தி. அதனால நம்ம வந்து அவருடைய சக்தியை வந்து புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வந்து ஒரு கிணறு தவளை வந்து கடல் தவளையிட்ட பேசும்போது கடல் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணது கிணற வச்சு முடியாதுல்ல, அதே மாதிரி தான்.
ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அது தடை வந்ததுன்னா நம்ம பண்ண முடியாமல் போகலாம், சில டைம் சக்ஸஸ் ஆகலாம். நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் பகவான் ஒன்று நினச்சாருன்னா அது நிச்சயமாக என்ன ஆகிடும், நடந்தே தீரும். கரெக்டாக ஸ்டாப் பண்ண நினச்சா ஸ்டாப் ஆகிடும். பகவான் ராவணனை கொண்டு நினைக்கிறார், யாராலையும் காப்பாற்ற முடியாது, இன்க்ளூடிங் லார்ட் சிவா. ஆனால் பகவான் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா அவர் எவ்வளோ மோசமான நிலைமை இருந்தாலும் என்ன பண்ணிடுவார், பகவான் காப்பாற்றிடுவார். ஓகே, இதுதான் கிருஷ்ணனுடைய சக்தி. அதனால அவர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணார், அவருடைய வில்லாலேயே என்ன பண்றாரு, காக்குறாரு, கிரியேட் பண்றாரு, அழிக்கிறார். ஓகே, பிருந்தா மகாராஜி கண்டிப்பா பண்ணுங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. அவரது மனதிற்கு இடையே அவருக்கும் அவரது மனதிற்கும் இடையே நமக்கும் நமது தற்போதைய ஜடமனதிற்கும் இடையில் இருப்பது போன்று எவ்வித வேறுபாடும் இல்லை. ஏனெனில் அவர் பூரண ஆத்மா. பகவான் ஒரே சமயத்தில் அனைத்திலும் வீற்றுள்ளார். இருப்பினும் அவர் அவ்வாறு தனிப்பட்ட நபராகவும் விளங்குகிறார் என்பதை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. அவர் இந்த ஜட தோற்றத்தில் இருந்து வேறுபட்டவராக இருந்தும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளன. இது இங்கு யோகம், ஐஸ்வரம், பரம புருஷ பகவானுடைய யோக சக்தி என்று விளக்கப்பட்டுள்ளது. யோகமேஸ்வரம் சொல்றார். ஓகே, போட்டுக்கோங்க. யோகமேஸ்வரம், பஷ்யமே யோகமேஸ்வரம், நசமச்சானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம், இன்கன்சிபிள் மைஸ்டிக் பவர். ஓகே, நான் புரிந்து கொள்ள முடியாத சக்தி. ஸோ புரிந்து கொள்ள முடியாத சக்தியை நம்ம என்ன பண்ண, அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அத்தாரிட்டி மூலமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அப்படி சொல்லி புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வான் இந்த மாதிரி சக்தி இருக்கு, தத்தே தன்னே தத்துவரே தத்துவந்திக்கே ததந்தரச சர்வச தத்து சர்வசாசிய பாகியதா, இந்த மாதிரி உபனிஷத்தில் கொடுத்துருக்கு, அதனால அவரை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்படி படைச்சா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு உணவை, அதனால அக்செப்ட் அப்படி படைக்கணும். அதில் ஒரு பெரிய ஆள் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள யங்ஸ்டர்ஸ் கேட்குறான், இது எப்படி இங்கே தட்டில் வச்சிங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார், அவர் எந்த ஹைட்டில் உட்காந்துக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, முதல்ல அவருக்கு உயிர் இருக்கா, இந்த மாதிரிலாம் பெரிய அறிவாளி மாதிரி கேட்பான். இதெல்லாம் தவறு. ஆக்சுவலாக மிகப்பெரிய சாஸ்திர நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இதை கன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்ணியிருக்கான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த பையனுக்கு, இவன் இப்படி கமெண்ட் பண்ணுறான், இது என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு, இது புரிந்து கொள்ள முடியாதது அப்படின்றார். அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், அத்தாரிட்டி மூலமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை கொஸ்டின் பண்ண முடியாது. எதுக்காக நீங்கள் 7 முறை சுற்றுறீங்க, அதுவும் ரைட்டில் ஏன் குத்தணும், இது நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் அபத்தமான கேள்வி. ஓகே, இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வருதான்னு பார்க்கணும். ரிசல்ட் வரும், நம்ம அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம். நம்மளே ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அது ரிசல்ட் கிடையாது. ஓகே, 6வது ஸ்லோகம் படிக்கலாம். பிருந்தா மகாராஜி 6வது ஸ்லோகம் படிச்சு கொஞ்சம் படிக்கலாம். யதாகாசசிதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மச்சானி துபதாரயா தாரயா. படிங்க மேலே. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தில் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளதை அறிவாயாக. பொருளுரை: இந்த பிரம்மாண்டமான ஜடப்படைப்பு எவ்வாறு இறைவனில் அமைந்துள்ளது என்பது சாதாரண மனிதனின் சிந்தனைக்கு எட்டாததாகும். ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ள உதவும்படி இறைவன் இங்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். நாம் காணக்கூடிய தோற்றங்களில் மிகப்பெரியது ஆகாயமே. அந்த ஆகாயத்தினுள் உள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச தோற்றம் காற்று. காற்றின் அசைவுகளுக்கு அனைத்து அசைவுகளும் உண்டாகுகின்றன. காற்று பிரம்மாண்டமாக உள்ள போதிலும் அது ஆகாயத்தில் அமைந்துள்ளது. ஆகாயத்தின் எல்லைகளை தாண்டுவதில்லை. அதுபோல அற்புதமான பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் இறைவனின் பரம இச்சையாகவே இயங்குகின்றன. அனைத்தும் அவரது பரம இச்சைக்கு கட்டுப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது என்பதை அனைவரும் அறிவர். எல்லாம் அவரது விருப்பப்படியே நடக்கின்றன. அவரது விருப்பப்படியே அனைத்தும் படைக்கப்பட்டன.
அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இருப்பினும் அவர் அனைத்திலிருந்து விலகி இருக்கிறார். காற்றின் செயல்களிலிருந்து ஆகாயம் தனித்து இயங்குவதை போல. ஓகே மாதாஜி, போதும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அருமையான எக்ஸாம்பிள். இந்த ஆகாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி காற்று இருக்கோ அதே மாதிரி அது ஆகாயத்துக்குள்ளே அடக்கம் இல்லையா, அதே மாதிரி அவருடைய இதை பற்றி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எனக்குள்ளே இருக்காங்க, என்னையே மீறி யாரும் இல்லைன்றதான் கிருஷ்ணனுடைய பாயிண்ட். ஓகே, அந்த நரசிம்மர் மகாவத நரசிம்மர் படத்துக்கிட்ட வருவார்ல, அந்த ஹிரண்யகேஷு வந்து பெருசாவான்ல, பெருசானோடனே அந்த இது அவர் கையில் நரசிம்மரோட கையில் நிற்பார் இல்லையா. ஸோ எனக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லி நரசிம்மர் கட்டார். அவர் சொல்லுவார் இல்லையா, நரசிம்மர் சொல்லுவார். ஸோ அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், எவ்வளோ நிகழ்ச்சி நடந்தாலும் அது கிருஷ்ணன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிருஷ்ணர் வந்து சோதிப்பார், கைவிட மாட்டார். ஓகே, ஐயோ எப்படின்னா கிருஷ்ணரே நமக்கு இப்படி ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுறான்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு சோதனை. அந்த சோதனையை என்ன பண்ணோம், படிக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணணும், நம்ம வெற்றி அடையணும் வாழ்க்கையில். அதனால் அந்த சோதனைகள்லாம் வெற்றி பெறணும். நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற வைக்கிறதும் அவர் தான், கிருஷ்ணா தான் வெற்றி வைப்பார். ஒரு உண்மையாக இருக்கிறவர் என்ன பண்ண வெற்றி பெற வச்சுருவார். அதனால் அந்த சோதனை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஸ்ரீராமதாஜி நீங்கள் படிங்க. ஸ்ரீராமதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாத பவதே கர்ம புருஷருக்கு பயந்தே காற்று வீசுகின்றது என்று உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் 2.8.1 கூறுகின்றது. ஆரண்யக உபனிஷத்தில் 3.8.9 கூறப்பட்டுள்ளது. ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாணி கார்த்தி சூரிய சந்திரமௌசௌ விக்ருத்தோ விஷ்டத ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனி கார்த்திக்யா வா அப்ருத்தௌ விக்ருத்தௌ விஷ்டதஹ. பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையில் அவரது உன்னத கட்டளையின்படி சந்திரன், சூரியன் மற்றும் இதர குரு கிரகங்களும் இயங்குகின்றன. பிரம்ம சமீதை 5.52 கூறப்பட்டுள்ளது. சகல பிரகானாம் ராஜ சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜக யஸ்யாத்ய பிரமாதி சம்புத்தகால சக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. இது சூரியனின் இயக்கத்தை பற்றிய விளக்கம். சூரியன் பரம புருஷரின் கண்களில் ஒன்று என்றும் வெப்பத்தையும் ஒளியிலும் தரும் அளவற்ற சக்தியுடையது என்றும் கோவிந்தரின் உன்னத விருப்பம் மற்றும் கட்டளைப்படி அது தனது பாதையில் இயங்குவதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. எனவே நமது கண்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாக தோன்றுகின்ற தோற்றம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதற்கான ஆதாரங்களை நாம் வேத இலக்கியங்களில் காண முடிகிறது. இந்த அத்தியாயத்தில் பின்வரும் ஸ்லோகங்களில் இது மேலும் விளக்கப்படும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எஸ் அக்ஷுரேஷ சஞ்சஸ்தகல கிரகாணம். இது பிரம்ம சமிதாவில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். எல்லாம் காற்று கூட அவரை கேட்டு தான் வீசுது. அதே மாதிரி சூரியன் எல்லா பிளானட்ஸும் அந்த ஆர்பிட்டில் சுற்றுது கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்னால. யாருமே அதை மீற முடியாது. அந்த மாதிரி பீச்சு போனீங்கன்னா கடல் வந்துடும் சொல்லி பயப்படுமா என்ன? ஜாலியாக விளையாடுவாங்களே எல்லாரும் பீச். ஏன்னா எல்லாரும் தெரியும் மீறாதுன்னு சொல்லி. எப்படி மீறாமல் இருக்குது? கிருஷ்ணனுடைய ஆணை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது சுனாமி வருது வந்து அதுவும் கிருஷ்ணன் ஆணை இப்போ போய் அட்டாக் பண்ணுங்கிறது. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனுடைய கைகள் இருக்கு. அதனால் நம்ம பக்தர்கள் எஸ்பெஷலி ஏதாவது துன்பம் வந்ததுன்னா அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது கிருஷ்ணன் தான். ஓகே, கிருஷ்ணா கொடுத்த சொத்து தான் அது. துன்பம் பார்க்கக்கூடாது. அது பேர் என்னது? கிருஷ்ணா கொடுத்த சொத்து. அது எப்படி சொத்து ஆகும்? பாண்டவர்கள் கொடுத்தது துன்பமா சொத்தா? பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க இல்லையா, ஆன்லைனில் சொல்லுங்க. பாண்டவர்கள் காட்டு போனாங்க, அது துன்பமா சொத்தா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. யாருக்கு சொத்து? சரி, யார துன்பம் சொல்றீங்க? மாதா சொத்துட்டாங்க. அது துன்பமே இல்லையா? அதுல துன்பம் இருக்குல்ல. அதெல்லாம் ராஜாவா இருப்பாரு. ராஜா இப்போ ஆக்சுவலாக ஒரு காம்பினேஷன் சொல்றேன்.
அது அந்த கேம்லிங் விளையாண்டுட்டு வந்துடுவார் இல்லையா, வந்துட்டு துயிலெலாம் உரிவாங்க, இதெல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்களா பாண்டவர்கள். காட்டில் போயிருக்கும் போதும் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த மகாபாரதம் படிக்கும்போது தெரியுது, அது வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலாக தே ஆர் ஆல்வேஸ் திங்கிங், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபர்கெட். கஷ்டம் ஆக்சுவலாக அது. பிரபு அவங்க வந்து பகவானை நினைக்க ஒரு சந்தர்ப்பம்னு நினைச்சிட்டாங்க. ஆமாம், அதுவும் கரெக்ட். அதனால தான் அது சொத்து. ஓகே, பகவான் கொடுத்த டெஸ்ட்டுனால அது சொத்து. ஓகே, இல்லைன்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய துன்பம் ஆக்சுவலாக. அதுதான் குந்தி மகாராணி படுறாங்க. இந்த மாதிரி தூயில் உரியணும், திருப்பி அந்த மாதிரி தூயில் உரிஞ்சா பரவாயில்ல, அறுக்க மாலைக்கு தீய வச்சா பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீ வந்துடுற, உன்னைய பார்த்துக்கிட்டே இருந்தால் திருப்பி பிறவி கிடையாது, அதனால இந்த துன்பங்கள்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னா அவங்க வந்து பிரபுஜி அவங்க காட்டுல கஷ்டம் தானே பிரபுஜி பட்டாங்க. ஆமாம், கஷ்டம் தான் பட்டாங்க, அதான் துன்பம் தான் பட்டாங்க. ஆனாலும் பகவான் கொடுத்ததுனால அது சொத்து. ஏன் எப்படி சொத்துன்னா, பக்தரை வந்து பக்குவப்படுத்துக்கு என்ன பண்ணுறாரு பகவான், கஷ்டம் கொடுக்குறாரு. ஓகே, இது பாண்டவர் வந்து பியூர் டிவோட்டிஸ், அவங்கள கஷ்டப்படுத்த அவங்க வந்து பக்குவப்படுத்த அவசியம் கிடையாது, ஆல்ரெடி பியூர் டிவோட்டிஸ் தான். ஆனால் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கஷ்டம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, அப்போ தான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுன்றாங்க. அந்த பாண்டவருடைய அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பகவான் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, கிருஷ்ணா நீ இருக்கும்போது நடந்துச்சா அப்படின்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக அவங்களுடைய அன்பு தான் அதிகமாக இருக்குது. அதுதான் தூய பக்தர்களுக்கும் ப்ராக்டிஸிங் டிவோட்டிஸும் டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம நினைக்கிறோம் அது கஷ்டம் நினைக்கிறோம் இல்லையா, அது கஷ்டம் தான் பண்ண கஷ்டம். அவங்க வந்து பகவான் நினச்சே இருந்தால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக மனசுலலாம் இது வரதான் செய்யுது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, துர்வாச முனி வந்துடுறாரு, உடனே கிருஷ்ணன் நினைக்கிற கிருஷ்ணா வந்துடுறாரு. கிருஷ்ணா வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நமக்கு நடக்குதா, நம்மளும் கிருஷ்ணா வர்றாரா? அதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து பியூரி ஆகிறதுனால நமக்கு என்ன தோணுதுன்னா அது கஷ்டமாகவே தெரியுது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த 13 வருஷம் முடிஞ்ச பிறகு பின்னால் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஆஹா அது ஒரு சொத்துன்னு தெரியும். அந்த 13 வருஷம் பெரிய சொத்து. ஏன் அப்படி பெரிய சொத்துன்னா, அவங்க வந்து வலிமையை பெருக்கிட்டாங்க. ரொம்ப காட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சக்தியெல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பகவான் சொல்லி கொடுத்தாரு. அதனால வலிமையை ரொம்ப பெருக்கிக்கிட்டாங்க. துரியோதனா நாட்டில் இருக்கான், அவன் வீக் ஆகிட்டான் ரொம்ப. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக வெல்ல முடிஞ்சுது அவங்களால. பீஷ்மர் இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட அவங்களால வெல்ல முடிஞ்சிச்சு. வலிமையும் பெருக்கிட்டாங்க, கிருஷ்ணனுடைய கருணை இருந்துச்சு. ஓகே, கிருஷ்ணனுடைய கருணை தான் மேக்ஸிமம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம கஷ்டம் கொடுக்கும்போது நம்மளுடைய வலிமையை வந்து என்ன பண்ணுறாரு, பெருக்கிறாரு. அந்த சக்தி அது வந்து கிடைக்கிது நமக்கு. ஓகே, அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள் எதுக்காக ப்ராக்டிஸிங் டிவோட்டிஸ் கொடுக்குறாருன்னா, அவங்கள சுத்தம் பண்ணணும் இல்லையா, அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தாலும் சுத்தம் பண்ண முடியும். இப்போ டீச்சர் வந்து அப்பா அடிக்க மாட்டார், அப்பா கையில் அடிக்க மாட்டார் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, டீச்சர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டீச்சர் என்ன பண்ணலாம், அடிக்கலாம்ல. அதே மாதிரி தான் மாயாட்ட வந்து என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் ஒப்படைச்சு நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கருணை உள்ளதான். ஆனாலும் இந்த திருந்த முடியாது இல்லையா நம்மளால், அந்த கஷ்டங்கள் வந்து போனால் தான் நமக்கு திருந்த முடியும். ஓகே, அதனால் பகவான் கொடுக்குற ஒரு கஷ்டமும் நமக்கு நன்மைக்கு தான் சொல்லி நினைக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பகவான் தான். அதனால் அவருக்கு தெரியாமல் நல்லது யாரும் நமக்கு பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் பிச்சைக்காரங்கன்னா, ஐயோ பிச்சை எடுக்கிறானே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை மேலே கொண்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் வந்து அவர் அந்த இடத்துல இருக்கானா அது ஒரு இதுக்காக வச்சிருக்கிறார். ஓகே, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருக்கு பிரசாதம் சாண்டிங் இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. அந்த சுச்சுவேஷன் வெளியே கொண்டு வரணுக்கே தவறு. அந்த சுச்சுவேஷனில் போட்டதே பகவான் தான். அதனால நம்ம அந்த உணரணும். உணர்ந்துட்டு பகவானுக்கு பக்தி பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், அந்த சுச்சுவேஷன் மாறிடும். எப்படி பாண்டவர்களுக்கு 13 வருஷம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ராஜ்யமானி மிகப்பெரிய பயங்கர புகழ் இல்லையா, அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்ததில்ல. திடீர்னு சில பேருக்கு புகழ் வந்ததுன்னா தாங்க முடியாது, சக்தி தாங்க முடியாது, பேதரிச்சிடும், புத்தி பேதரிச்சிடும். திடீர்னு ஒருத்தருக்கு லாட்டி நிறைய விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோக்காரனுக்கு லாட்டி கோடியாக விழுந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நாள் ஃபுல்லாக உழைச்சிருப்பான், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி ஆகிடும். புகழே இல்லை, திடீர் புகழ் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் we cannot tolerate. ஓகே, அதனால் அந்த பகவான் வந்து என்ன பண்ணுறார், பாண்டவர்கள் ரெடி பண்ணுறார். 13 வருஷம் ரெடி பண்ணி மிகப்பெரிய சொத்தை வந்து மெட்டீரியலாகவே கொடுக்குறாரு. ஓகே, இப்போ 7வது ஸ்லோகம் படிக்கிறப்ப நீ முடியாதுல அவனால, நீ கேட்டுருக்கியா, நீ படிக்க போறியா? 7th 9.7 படிக்கிறியா? சர்வபூதானி கௌந்தேயா பிரகதிமாந்தி மாமிகாம்
कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम् बड़ी O son of Kunti, at the end of millennium, all material manifestation enter into my nature, and at the beginning of another millennium, by my potency I create them again. But the creation, maintenance and annihilation of this material cosmic manifestation are completely dependent on the supreme will of the personality of Godhead. At the end of the millennium means at the death of Brahma. Brahma lives for 100 years, and his one day is calculated as 430 crores. 430 crores, yes. 430 crores. 430 crores of our earthly years. His night is of the same duration. His month consists of these 30 such days and nights, and his years 12 months. And after 100 such years, when Brahma dies, the devastation or annihilation takes place. This means that the energy manifested by the Supreme Lord is again wound up in himself. Then, when there is a need to manifest cosmic world, it is done by his will. Bahushyam. Although I am one, I shall become many. This is Vedic Aphorism, Chandogya Upanishad 6.2.3. He explains himself in this material energy and whole class the cosmic manifestation again takes place. திருப்பி நடக்கும் சைக்கிள் இது ஆக்சுவலா. இது வந்து என்னது சைக்கிள் ஃபுல்லா அழிஞ்சு திருப்பி நான் கிரியேட் பண்ணார் பிரகிருஷ்ணன். ஓகே, எதுக்காக அப்படி கிரியேட் பண்ணோம்? நமக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, இந்த கட்டுண ஜீவாத்மகள் ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கூட்டு போகிறது தான் இதுதான் அவருடைய டியூட்டி. இதுக்கு தான் பிரம்மாலாம் எப்போ பண்ணியிருக்காங்க, பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே, நான் வச்சுக்கோங்க பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொப்ரைட்டர் வந்து கிருஷ்ணர். ஆனால் அதில் ஹெட்டு யாரை போட்டிருக்காங்க, சிஓ பிரம்மா. அவருடைய வேலை என்ன, இங்கே கட்டுணாத்மகளை உள்ளே விட்டு அவங்களுக்கு கிரியேட் பண்ணுற இதெல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற வசதி பண்ணி கூட திருப்பி அவங்கள வந்து கூட்டு போகணும். இதுதான் அவர் எதிர்பார்க்கணும். இதுதான் அவருடைய வேலை. ஓகே, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ 8வது ஸ்லோகம் படிக்கலாம். ஹரிணி பாதி பேர் படிங்க. 8 பிரகிருதிம் ஸ்வாம் அவஸ்தப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூதகிராமமேவம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதே வசா. Translation. The whole cosmic order is under me. Under my will, it is automatically manifested again and again. And under my will, it is annihilated at the end. Perfect. This material world is a manifestation of the inferior energy of the Supreme Personality of Godhead. This has already been explained several times. At the creation, the material energy is set loose as the Mahat Tattva, into which the Lord as his first Purusha incarnation, Mahavishnu, enters. He lies within the causal ocean and breathes out innumerable universes. And into each universe, the Lord again enters as Garbhodakashayi Vishnu. Each universe is in that way created. He still further manifests himself as Kshirodakashayi Vishnu. And that Vishnu enters into everything, even into the minute atom. This fact is explained here. He enters into everything. Now, as far as the living entities are concerned, they are impregnated into this material nature, and as a result of their past deeds, they take different positions. Thus, the activity of this material world begins. The activity of the different species of living beings are begun from the very moment of the creation. It is not that all is evolved. The different species of life are created immediately along with the universe. Men, animal, beasts, birds, everything is simultaneously created. Because whatever the desires the living entities
lost annihilation are again manifested. It is clearly indicated here by the word of our son, that the living entity have nothing to do with this process. The state of being in their past life, in the past creation, is simply manifested again, and all this is done simply by His will. This is the inconceivable potency of supreme personality of God. And after creating different species of life, He has no connection with them. The creation takes place to accommodate the inclination of the various living entities, and so the Lord does not become involved within it. நிறைய விருப்பங்களுக்கு ஏற்றாப்படி இந்த கிரியேஷன் நடக்குது. அதில் பகவானை சொல்கிறார், ஏன் படைச்சு அப்படியே கஷ்டப்படுத்துற? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் என்ன பண்ணுமா, நம்மள மாதிரி அப்படி கஷ்டப்படுறான்னு அவன் பார்க்கணுமா? எவ்வளோ அபத்தமான ஒரு பாடல் அது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், இப்படி ஒரு பாட்டு வெளியிருக்கான். தவறான பாட்டு அது. ஆக்சுவலாக கடவுள் இன்வால்வ் ஆகலை. நம்ம ஆசைப்பட்டு இங்கே வந்துட்டு நமக்கு என்னென்ன காரியம் பண்ணுவோம் அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அதுக்கு வசதி பண்ணி கொடுத்தது பகவான். எனக்கு வசதி வேணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டது நம்ம. அதுக்கு ஏற்றாப்படி ஒரு பிரம்மாவோட லைஃப் டைமே முடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு ஆசைகள் அடங்கலை. அது கோலா வந்தால் போக ரெடியாக இல்லை. விஷ்ணுவோடலேருந்து திருப்பி என்ன பண்ணுறோம், விஷ்ணுவோடலேருந்து வெளியே திருப்பி பிறகு எடுக்கிறோம். திருப்பி எந்த ஸ்டேட்டில் விட்டோமோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இதில் எப்பயாவது வாழ்க்கை கொச்சக்கும் போது என்ன பண்ணுறோம், பகவானை திட்ட வேண்டியது. நீ மனுஷனாக பார்த்தா உனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஒன்லி ஆஸ்க் ஃபார் திஸ். இதுலேயும் எப்படி ஹாப்பியாக இருக்காருன்னு பகவான் சொல்லி கொடுத்தாரு. பக்தர்கள் சொல்கிறாங்க, விஸ்வம் பூர்ண சுகாயத்தே துக்கால மசாஸ்திரத்தில் எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு பக்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபுரம் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்பயுமே ஹரிகேஷ மந்திரம் சாண்ட் பண்ணி டான்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சைத்தன்ய மகாபுரம். வெளியுறவுடைய மாதிரி எதுவுமே இல்லை அவருக்கு. ஆக மொத்தம் ஹரிகேஷ மந்திரம் இப்படி சொன்னோன்னா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஹரிகேஷ மந்திரம் சொல்கிறதில்ல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இது சொன்னால் தான் ஹாப்பினஸ் வரும். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம், 9th ஸ்லோகம் படிக்கலாம். மலைவாசி பிரபு 9th ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்கள் கொஞ்சம் பாதி பற்று படிங்க, அதுக்கு இந்த சுதா மாதாஜி இருங்க படிப்பாங்க. ஓகே, படிக்கிறேன். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா உதாசீனம் அசக்தம் தேஷு கர்மஷு. படிக்கணும். டிரான்ஸ்லேஷன். தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் செயலற்றவர் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அவரது ஆன்மீக உலகில் அவர் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுள்ளார். பிரம்ம சமயத்தில் 5.6 கூறப்பட்டுள்ளது. ஆத்மாராமஸ்ய நஷ்யாந்தி பிரகிருதி என சமாகம. தனது நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்துள்ளார். ஆனால் ஜட செயல்களை பொறுத்தவரையில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஜட செயல்கள் அவரது பல்வேறு சக்திகளால் நடத்தப்படுகின்றன. படைக்கப்பட்ட இவ்வுலகின் ஜட செயல்களில் பகவான் எப்போதும் நடுநிலையில் உள்ளார். இந்த நடுநிலை ஸ்ரீனவர் எனும் சொல்லின் மூலம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. ஜட உலகின் ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்தின் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்ற போதிலும் அவர் நடுநிலை வைக்கின்றார். தனது இருக்கையில் தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர் நீதிமன்ற நீதிபதியை இங்கு உதாரணமாக கூறலாம். அவரது கட்டளையின்படி பல விஷயங்கள் நடக்கின்றன. சிலருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது, சிலர் சிறையில் அடைக்கப்படுகின்றனர், சிலர் பெரும் செல்வத்தை பெறுகின்றனர். இருப்பினும் அவர் நடுநிலையில் உள்ளார். லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதுபோலவே எல்லா செயல்களிலும் தனக்கு அதிகாரம் உள்ள போதிலும் கடவுள் எப்போதும் நடுநிலை வகிப்பார். வேதாந்த சூத்திரத்தில் 2.1.34 கூறப்பட்டுள்ளது. வைஷ்யம் நைருக்ருண்ய ந. அவர் ஜட உலகின்
இருமையில் இருப்பதில்லை. அந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜட உலகின் படைப்பில் அழிப்பதிலும் கூட அவருக்கு பற்றுதல் இல்லை. ஜீவ ஆத்மாக்கள் தமது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்கள் பல்வேறு விதமான உடலை அடைகின்றன. இதில் கடவுள் தலையிடுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். இப்போ எனக்கு ஒரு கொஷின், இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணோம். இப்போ அந்த பாய்ஷன் இது பண்ணாங்கல்ல, சாரி, நான் இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஓகே, கடைஞ்சப்போ பாய்ஷன் வந்தது, கரெக்டாக? விஷம் வந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அமிர்தம் வந்தது. விஷத்தை வந்து சிவன் ஏற்றுக்கிட்டார். ஓகே, இந்த அமிர்தத்தை கொடுக்கும்போது பகவான் பார்ஷியலாக நடந்துக்கிட்டார். இங்கே என்ன சொல்லி நியூட்ரல் போட்டுருக்கா? பகவான் யாருக்கும் பாரபாட்சம் காட்ட மாட்டார் இல்லையா? ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணுறாரு? மோகினி மூர்த்தி அவதாரம் வந்து தேவர்கள் கொடுத்துறாரு, டிமாண்ட்ஸ் இல்லாமல் பண்ணிடுறாரு. பார்ஷியலாக தானே நடந்தார். பக்தர்களுக்கு உதவுறதுக்கு அதாவது டெமிகாட்ஸை உதவிட்டு அரக்கர்களை இது பண்ணிட்டார். இது பார்ஷியல் தானே? இது எப்படி நியூட்ரல் சொல்ல முடியும்? ஆன்சர் சொல்லுங்க. அசுரர்கள் பிரபுஜி, அவங்களுக்கு அவங்க அப்படி அந்த பிறவில இருக்கும் போதே அவங்க எல்லாரையும் துன்பப்படுத்துறாங்க. இன்னும் இதை கொடுத்தா அவங்க சாகாத வரம் பெற்று பயங்கரமா அட்டகாசம் ஜாஸ்தி பண்ணுவாங்க பிரபுஜி. சரி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரி, சுதா மாதாஜி. பிரபுஜி, அவங்க வந்து அரக்கர்கள் வந்து தீங்க தான் செய்வாங்க எல்லாருக்கும். அது கொடுத்து அவங்க வந்து கொடுத்தோம்னா அவங்க இன்னும் அவங்களுடைய அதிகாரம் வந்து அதிகமாயிடும். தேவர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு இது பார்ஷியாலிட்டி காட்டுது. சரி, ஓகே. கலாவதி மாதா சொல்லுங்க. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அசுரர்கள் வந்து பக்தர்கள் கிடையாது, தேவர்கள் வந்து பக்தர்கள். அவங்க எப்பவுமே பகவானை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் வந்து கூட பகவான்கிட்ட தான் போய் இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும்னு கேக்குறாங்க. உங்க பக்தர்களா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து அமிர்தத்தை வந்து பகவான் தேவர்களுக்கு கொடுத்தாரு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ரூம்ல யாருக்கு கருத்து இருக்கா? யோசிக்கிறேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகவான் வந்து நடுநடுவாக எப்போ இருப்பார். அவருக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு இல்லையா? இந்த 3 குணங்களுக்கு உள்ளே தான் நம்ம இருக்கோம். தேவர்கள், வாசுகள் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த 3 குணங்கள் மேலே இருக்கவர் வந்து பகவான். அவருக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது, அப்படிலாம் ரிலேஷன் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஓகே, அதனால எல்லாருக்கும் காமனாக தான் இருப்பார். ஆனால் பக்தர்களுக்கு ஃபேவர் பண்ணுவார். ஓகே, பக்தனுக்கு பகவானுக்கு நெருக்கமான ஒரு இருக்கு. இந்த டெமிகாட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சத்துவகுணத்தில் இருப்பாங்க. அரக்கர்கள் மேக்சிமம் தமோகுணத்தில் இருப்பாங்க, ரஜகுணத்தில் இருப்பாங்க. ஓகே, இந்த டைம் என்ன ஆகணும்? டைம் இருக்கு இல்லையா? இந்த காலம் இருக்குல்ல, காலம் வந்து எப்பயுமே யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கும்போது தான் வின் பண்ண இருக்கும் காலம் மேக்சிமம். ஓகே, அதனால தேவர்கள் தான் வின் பண்ணுவாங்க அரக்கர்களோட சண்டை போடுவோம். இது வந்து பகவானுடைய பார்ஷியாலிட்டின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த டெமிகாட்ஸு யாரெல்லாம் வந்து சத்துவகுணத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு பகவான் என்ன பண்ணுறாரு? நல்லது பண்ணியிருக்காரு. பலி மகாராஜ், பிரகலாத் மகாராஜ் மிகப்பெரிய இதாக வந்திருக்காங்க இல்லையா? விருட்டாசுரன். ஓகே, ஆனால் அதே மாதிரி டெமிகாட்ஸில் தமோகுணத்தில் இருக்கவங்களுக்கும் அவர் தண்டனை கொடுத்துருக்காரு. ஜெயந்தன், நல்ல வேற மணிகைவா. ஓகே, அதனால் நம்ம பகவான் பார்ஷியல்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப கருணை உள்ள கொண்டவர் வந்து பகவான். இதில் ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க பாகவத்தில். அகோபகியாம் சனகால கோடாம் ஜிகாம் ஜெயாந்த பியஜாத்மி இலே வேகரிந்தாத்திரி உச்சிதாம் ததோன்யாம் தம் கம்பா தயாலம் சரணம் பிரஜேம. இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்படியே மறந்துடுறாரு சொன்னவர். ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இதில் போயிடுறார், எக்ஸசைஸில் போயிடுறார். இது என்ன ஸ்லோகம்னா பகவான் எவ்வளோ கருணை உள்ளவங்கிறத காட்டுறாங்க. விஷத்தை கொடுத்து கொல்லான்னு சொல்லி அந்த பூத்தனா அரைக்கி வரார். தன்னுடைய மார்பில் விஷத்தை தடவி பாலை கொடுக்குற மாதிரி கொடுத்து விஷத்தை கொடுத்து கொண்டுடலாம் அப்படின்ற எண்ணத்தோட வர்றா பூதனா. அந்த மாதிரி ஒரு லேடியை பகவான் என்ன பண்ணுறாரு? கண்ணை மூடிட்டே பாலை குடித்து அப்படி அந்த உயிரையும் எடுத்துடுறாரு. ஓகே, இருந்தாலும் அந்த பூத்தனாவுக்கு என்ன கிடைக்குது? அம்மாவுடைய பதவி கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி கருணையான அவதாரத்தை எங்கே பார்க்க முடியும்னு சொல்லி கேட்கலாம். நம்மளை கொல்ல வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட், அம்மா போஸ்ட். ஸோ அதனால் பகவானுடைய கருணை வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் வந்து இந்த யுத்தத்தில் கொல்லும் போதும்
அரக்கர்கள்லாம் வதப்படும் போதும் அவங்களுக்கு நல்ல பிறவி கிடைச்சிடும். இதே இது அவங்க பிறந்து இறந்து பண்ணாங்கன்னா நிறைய பிறவி கிடைத்து தான் அந்த பிறவி கிடைக்கும். ஆனால் அது பகவானுடைய கையில் செத்த உடனே என்ன ஆகிடும், அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பிறவி கிடைச்சிடும், ஆன்மீக உடலே கிடைச்சிடும். ஓகே, அதனால் பகவான் எப்பயுமே அவர் நடந்தால் நல்லது தான் நடக்கும். அவர் பார்ஷியலே கிடையவே கிடையாது. ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, நிர்குணம், அவர் இந்த குணங்களுக்குலாம் அப்பாற்பட்டவர். இதோ முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் குயிக்காக ஷேர் பண்ணிடலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம். ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதாஜி ரெடி ஆகிட்டியா? ஓகே, ஃபர்ஸ்ட் மாதாஜி சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது பகவான் பக்தி தொண்டு ரொம்ப இருக்கிறவங்க பகவானை பற்றி நல்லாவே தெரியும் சொல்லியிருக்காங்க. பகுதியத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. பகவான் தனியாகவும் இருப்பாங்க. பகவான் உலகம் எல்லா இடத்துலயும் அவர் இறைவன் சக்தி படைப்பு உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்கிறது. ஆனா அவர் சக்தி எல்லாத்துக்குமே தெரியாது. யாரு பக்தி தொண்டில் ரொம்ப ஈடுபட்டுட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இதுல பிரபுபாத கிளாஸ்ல நித்யானந்தா பிரபுக்கு சைத்தன்யா பிரபுக்கு நித்யானந்தா பிரபு 2 பேருமே அபக்தர்களை வைத்து பக்தர்களாக மாற்றுவதற்காக அவங்க 2 பேருமே ஆதரிச்சிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனி மாதாஜி முடிச்சிட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்படி ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஹோல் டே கிருஷ்ணா ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடலாம். அதாவது கொஞ்சம் பிரசாதம் ஃபுல் டே ஃபுல்லா டைட்டா இருக்கும் கிருஷ்ணா ஒர்க் பண்ணி. அப்பதான் நம்ம ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது பிரபாலினா பகவத்கீதையில கிருஷ்ணா நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் கொடுப்பாரு டெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம சோதிக்கிறது. பட் இருந்தாலும் அது நம்மள என்னைக்குமே கைவிட மாட்டார். வெரி நைஸ். ஓகே, ஆஸ்தியா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்காதோ யோசிக்கிறியா? செய்யல. பிரபா லீலாமதால சொல்றாரு, கொஞ்சம் கத்தி. பிரபா லீலாமதால பிரபா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாம அந்த கோல்டு ஸ்பெகுலேஷன்ல அந்த மாதிரி எதுவுமே நம்ம அன்வான்டா கிருஷ்ணாவோட மணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஏன்னா அது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த டெம்பிள் பை பண்றதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும் தான் அது பண்ணியிருந்தாரு. ஸோ தட் வி கேனாட் உடனே இந்த டிசேபிள்ஸ் அந்த மணியை இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. தட் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் இது பண்ணுறது. இதில் எப்படின்னா நம்மளோட டிசைர்ஸ்னால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிறகு எடுக்கிறோம். கிருஷ்ணா இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ தட் வி கேனாட் பிளேம் லார்ட். எப்போதுமே எனக்கு இவ்வளோ தந்திருக்கீங்க, தொந்தரவு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஸோ மெனி டிஃபிகல்டிஸ் இஸ் தட், சொல்லிட்டு வி கேனாட் பிளேம். ஸோ நம்மளோட இதில் விஷ்ணுவோட பாடியில் போய் இருந்தாலும், மகாவிஷ்ணு பாடியில போய் அனிகிலேஷன் டைப்ல வெளியில வந்தாலுமே நம்மளோட ஆசைகளோட தாக்கத்துல தான் பகவானோட இது பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு நமக்கு. ஸோ வி கேனாட் பிளேம். தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. சரோஜாமணி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மெக்சிகோல ஸ்பானிஷ்ல பேசுறாங்க. அங்க பிரபுபாதா இனிஷியேஷன் கொடுக்கறதுக்காக சாட்டர்டே இனிஷியேஷன் கொடுக்குறாங்க, மறுநாளும் சண்டேயும் இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க அவர் பேச சொல்றாங்க. சுகானந்த சுவாமியா அவரை பேச சொல்றாங்க. நிறைய பேர் தெரியல, காதுல விடல. பிரபு சுகானந்தா. ஓகே, சுகானந்தா அவரை பேச சொல்றாங்க. அவர் பேசுறது அவர் சொல்றாரு, அபராத இந்த மாதிரி இனிஷியேஷன் டைம்ல அபராதத்தை பத்தி தான் பேசணும். அதுக்கப்புறம் எப்படி அது பேசுறது சிசுகானந்த டெம்பிள் பிரசிடென்ட். அது பேசுறது ஹனுமான் கோஸ்வாமி. ஓகே, ஹனுமான் கோஸ்வாமி கரெக்ட், அவர் தான் பேசுறாரு. அவர் பேசுறாரு. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க மகாமந்திரம் எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஃபுல் டைட்டா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல 3 crores பீப்புள்ஸ் இருக்காங்க. நைட்டு 1:30 மணிக்கு அவங்க கிளம்பி டிவில பார்க்கறாங்க. அந்த மாதிரி அவங்க கண்டினியூஸா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ மெக்சிகோ இந்தியா மாதிரியே இருக்கு
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டினியூஸா ப்ரோக்ராம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காலையில இருந்து அவர் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் லட்சுமி பிரியா மாதாஜி வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அப்பவும் சாப்பிடவே இல்லை. அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து we are not hippies, we are happies அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் ஆகி அவ்வளவு அழகா அந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணி இது பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவுதான். பகவத்கீதையில பகவான் வந்து எல்லா உயிரினங்கள்லயும் காக்கிறவர் அப்படின்னாலும் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்காரு. ஆனா அவர் வந்து பிரபஞ்ச தோற்றத்துல ஒரு பகுதி கிடையாது. அவர் தான் படைப்பின் மூல காரணமே அவர் தான். பரமபுருஷர் வந்து தங்கள் சக்தியின் மூலமா சிந்தனைக்கு எட்டாத அற்புதமான லீலைகளை புரிகிறார். அவரது சங்கல்பமே சத்தியம் தான். அந்த மாதிரி திறன் வாய்ந்த சக்திகளை கொண்டுள்ளார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. பிரபுபா 2 வாரம் பிரபுபாதர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து சுவிட்சர்லாந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து போறாங்க. அங்க போனோம்னா என்ன ஆகுதுன்னா கிளீனா ஏர் இருக்குது, ரொம்ப பனி இருக்குது, ஆனா அழகா இருக்குது. இது நரகம் தான் சொல்றாரு. ரொம்ப கோல்டா இருக்கு, வெளியவே வர முடியலன்னு சொல்றாங்க. அங்க காற்று பனி மழை தான், பனிப்பொழிவு தான் இருக்கு. நான் வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க சாப்பிட ரைஸ் கூட கிடைக்கல, கோதுமை சப்பாத்தி தான் கிடைக்குது. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றோம், கொஞ்சம் அல்வா செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த இடம் பிடிக்கல, நம்ம மறுபடியும் அமெரிக்கா போகணும்னு சொல்றாரு. இதுல வந்து பகவத்கீதையில வந்து இந்த ஜல உலகத்தை வந்து பகவான் தான் படிக்கிறாரு, அழிக்கிறாருன்னு கூட அவருக்கு வந்து இதனால பற்றுதல் இல்லை. ஜீவாத்மாக்கள் வந்து தன்னுடைய முந்தைய செயல் கர்மாக்களுக்கு ஏற்பதான் பல்வேறு விதமான இனங்கள்ல பல்வேறு விதமான உடல்களை அடைகிறோம். இதுல வந்து பகவான் தலையிடுவதில்லை. நம்ம செஞ்ச கர்மாக்கு ஏற்ப மாதிரி நமக்கு ஒரு அடுத்த உடல் கிடைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி பிரபு ஒரு क्वेश्चन பிரபு. சொல்லுங்க மாதாஜி. திருத்துளை அப்படின்னா துளசி மாலையா பிரபு? என்னது திரிசூலமா? ஆமாங்க மாதாஜி. ஆமா, திருத்துளைனா துளசி. ஓகே ஹரே. थैंक यू. அது என்ன திருப்பி சொல்லுங்க. திருத்துளை பிரபு. திருக்குழல் அப்படினா துளசியா? துளசிக்கு திருத்துளை சொல்றாங்க. துளசி மாலை. ஓகே திருத்துளை சொல்றாங்க மாதாஜி. ஓகே புது வார்த்தை. ஓகே பிரபஞ்சத்துல வருது பிரபு, அதனால வெரி நைஸ். थैंक यू மாதாஜி. திருக்குழல். थैंक यू. ஓகே பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. வீட்ல போடுங்க, கலாரி வீட்ல போடுங்க. பிருந்தா மாதாஜி பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வோடு ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாள் முழுவதும் கிருஷ்ணருக்கு உழைக்க வேண்டும், கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிரபாதா சொல்றாங்க பிரபு. அப்புறம் பகவான் தனியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள நம்மளால முடியாது. புலன்களை தூய்மைப்படுத்தினால் மட்டுமே பார்க்க முடியும். புலன்களை தூய்மைப்படுத்தினா நாக்க முதல்ல அடக்கணும். நாக்கு அடக்கணும்னா நம்ம பகவான் பிரசாதத்தை சாப்பிடணும், வேற எங்கேயும் வெளியில சாப்பிடக்கூடாது. பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அந்த பிரசாதம் மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா புலன் அடக்கமும் காண வரும் பிரபு. அப்புறம் பகவானோட லீலைகளை கேட்கணும், பகவானோட விக்கிரகத்தை சேவிக்கணும். கோயிலுக்கு போய் நம்ம தொண்டு செய்ய நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம புலன் அடக்கம் காண வரும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நமக்கு. ரைட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி. ஸ்வீனா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில வந்துட்டு அதாவது கடவுள் வந்து பகவான் வந்து எப்பயுமே வந்து பயாஸ்டா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, சுகிருதம் இல்ல, கடைசியா பாயிண்ட் சொன்னீங்கல்ல, நடுநிலை இருப்பாரு அவரு, எப்பயுமே சார்ந்து நடுநிலையில இருப்பாரு. வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாரு.
கரெக்ட். யாரு வந்து சுத்த சத்வகுணத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஆமா. இதுல வந்துட்டு பிரபுபாத இதுல வந்துட்டு அவர் ஒரு காமெடி சொல்றதுதான் சொல்றாரு. ஒரு அவரோட டிசைபிள் ஒருத்தர் வந்து பிரபுபாத அவங்கள கொசு கடிக்கவே இல்லையா அப்படி இல்ல இங்க கடிக்கல, கல்கத்தாலதான் என்ன ரொம்ப கடிக்கும். இங்க உள்ள கொசு ரொம்ப மரியாதையா இருக்கு, அங்க மரியாதை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு பிரபுபாத். வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பொழுதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக செலவழிக்கணும்னு பிரபுபாதா சொல்றாரு. பௌதிக வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். மெக்சிகோ மக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி இருப்பதே பிரபுபாதா அவர்கள் உணர்கிறார் பிரபுஜி. ஈஸியா வருது பகவத்கீதையில நான் வந்து இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கேன், எல்லா ஜீவன்களும் வந்து என்னல இருக்கிறது, ஆனா அவர்களே நான் கிடையாதுன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றாரு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் சொல்றாரு, பசு கிட்ட வந்து பாலை குடிச்சிட்டு பசுயே ஏன் கொல்லணும் நம்ம. வெரி நைஸ். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பகவத்கீதையில வந்து காத்துல மிதக்க வைக்கிறதெல்லாம் பகவானாலதான் செய்ய முடியும், நம்மளால எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. பகவான் சக்தியும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவருதான் படைக்கிறவரு, காக்கிறவரு, அழிக்கிறவரு. வலிமை வந்து பெருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு பகவான் வந்து. அத வந்து நம்ம வந்து அவர் கொடுக்குற கஷ்டம் வந்து நம்மளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக தான் அவர் கஷ்டத்தையே கொடுக்குறாரு. பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து நடுநிலை வைக்கிறார். அவங்களுடைய பிறவிக்கெல்லாம் அவங்கதான் காரணம், பகவான் அதுல வந்து தலையிடுறது இல்லை. தேங்க்யூ மேராஜி. ஸோ இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கு வந்துட்டோம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் யாரெல்லாம் ஆன்லைன் அட்டன் பண்ணல பண்ணுங்கள், நேரில் வருங்க, நேரில் வந்துடுங்க. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவம், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம் இப்போ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.